வெல்கம் டு கவர்மெண்ட் சாம்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு அரசு கால்நடை பராமரிப்புத்துறையிலேருந்து இப்போ நியூவாக வெளிவந்திருக்க ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு அலுவலக உதவியாளர் உட்பட 3 விதமான பதவிகள் ரெக்ரூட் பண்ணுறாங்க. இனிஷியல் சேலரியை பெர் மந்த்துக்கு 30,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. முக்கியமாக உங்களுக்கு எந்தவித ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸும் கிடையாது. டேரெக்டாக வாக்கன் இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. அந்த வாக்கன் இன்டர்வியூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு மே மாதம் 20ஆம் தேதி 21ஆம் தேதி நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்க தேவையில்லை. டைரெக்டாக அவங்க கொடுத்துருக்க அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து கரெக்டாக ஃபில் பண்ணி அது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணி வாக்கன் இன்டர்வியூ போகிறப்ப நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? தமிழகம் முழுவதும் உள்ள ஆண்கள் பெண்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்திங்கன்னா இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ். ஓகேங்களா? முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வெட்னரி அண்ட் அனிமல் சயின்சஸ் யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்திலிருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் பார்த்திங்கன்னா தனுவாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கேருந்து உங்களுக்கு வேரியஸ் டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வாக்கன் இன்டர்வியூ ஃபார் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இதில் 2 விதமான ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு 2 விதமான ப்ராஜெக்டில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. இந்த போஸ்ட்டுக்கான வாக்கன் இன்டர்வியூ டேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மே மாதம் 20ஆம் தேதி நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டில் உங்களுக்கு 1 வேக்கன்சிஸ், அதற்கான வாக்கன் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா மே மாதம் 21ஆம் தேதி நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் கேட்டகரியில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. அதற்கான வாக்கன் இன்டர்வியூ மே மாதம் 21ஆம் தேதி நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வாக்கன் இன்டர்வியூ பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் அசோசியேட்டில் உங்களுக்கு மே மாதம் 21ஆம் தேதி வாக்கன் இன்டர்வியூ நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. மொத்தமாக இந்த 4 பதவிகளிலும் ஒவ்வொரு வேக்கன்சிஸ் 4 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. இதற்கான நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணி நீங்கள் அதோட டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். நான் உங்களுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி காமிக்கிறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்க பர்டிகுலர் ப்ராஜெக்டில் உங்களை வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்காக ரெக்ரூட் பண்ணுறாங்க. 1 வேக்கன்சிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். பேசிக்கான கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். ஓகேங்களா? அதோட உங்களுக்கு டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும். இங்கிலீஷ் அண்ட் தமிழில் சீனியர் கிரேடு டைப் ரைட்டிங் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபீல்டில் உங்களுக்கு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடிஷ்னலாக டிசரபிள் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் உங்கள் கிட்டே இல்லைனாலும் நீங்கள் எசென்சியல் குவாலிஃபிகேஷன் மட்டும் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 35 வயது வரைக்கும் இருக்காங்க. ஆண்கள் பெண்கள் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் கன்சாலிடேட்டாக உங்களுக்கு பெர் மந்த்துக்கு 27,000 ரூபாய் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? 27,000 உங்களுக்கு சேலரியாக இருக்கும். ஸோ இந்த போஸ்ட்டுக்கான வாக்கன் இன்டர்வியூ பார்த்திங்கன்னா அவங்க சொல்லியிருக்க இந்த அட்ரஸில் நடக்கும். அட்ரஸுமே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு வாக்கன் இன்டர்வியூ போகிறப்ப உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட்டும் இருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரிட்டன் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மே மாதம் 20ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு அவங்க சொல்லியிருக்க இந்த வென்யூக்கு நீங்கள் அவங்க சொல்லியிருக்க மாதிரி ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸு, எசென்ஷியல் குவாலிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேட்டு, ஏஜ் ப்ரூஃபு, ஃபோட்டோ ஐடி ப்ரூஃபு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டுன்னு சொல்லி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணுமோ எல்லாமே ஒரிஜினல் ஜெராக்ஸ் காப்பீஸ் எடுத்துகிட்டு இந்த வாக்கன் இன்டர்வியூ நீங்கள் அட்டென்ட் பண்ணணும். ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நோ அப்ஜெக்ஷன் லெட்டர் வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா இங்கே கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ்க்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரியில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. சேம் குவாலிஃபிகேஷன் தான் சொல்லியிருக்காங்க. பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். டைப் ரைட்டிங் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் சீனியர் கிரேட் முடிச்சிருக்கணும். 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ப்ராஜெக்ட் நேம் மட்டும் வேறையாக இருக்கும். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் சேமாக தான் சொல்லியிருக்காங்க. 35 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். சேலரியை பொறுத்த வரைக்கும் 25,000 ரூபாய் பர் மந்த்துக்கு உங்களுக்கு கன்சாலிடேட்டடாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த போஸ்ட்டுக்கான வாக்கன் இன்டர்வியூ இந்த பிளேஸில் நடக்கும். அவங்களுக்கு வாக்கன் இன்டர்வியூ ரிட்டன் டெஸ்ட் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 20ஆம் தேதி மே மாதம் 20ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு உங்களுக்கு வாக்கன் ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா?
ஸோ இங்கே வந்து அதோட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வாக்கன் இன்டர்வியூ போகிறப்ப உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸு, எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் அண்ட் டிசரபிள் குவாலிஃபிகேஷன், சப்போர்ட் ஆஃப் ஏஜ், குவாலிஃபிகேஷன், ஃபோட்டோ ஐடி கார்டு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, இது எல்லாமே எடுத்துகிட்டு நீங்கள் அப்ளிகேஷன் எடுத்துகிட்டு டேரெக்டாக வாக்கன் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். ஓகேங்களா? ஃபர்தராக டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் கேட்டகரியில் 1 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ப்ராஜெக்ட் டைட்டிலுமே கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கிங்க. ஸோ 1 வேக்கன்சிஸ் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ் வந்து 4 இயர்ஸ் ப்ரோக்ராம் அல்லது பிஃபார்ம் அல்லது எம்பிபிஎஸ் அல்லது பிவிஎஸ்சி அல்லது இன்டெகிரேட்டட் பிஎஸ் அல்லது எம்எஸ், எம்எஸ்சி, பிடெக்கு அல்லது ஈக்குவலன்ட் டிகிரி. ஸோ இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் படிச்சிருக்கணும். 55% மார்க் வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ டிசரபிள் குவாலிஃபிகேஷனில் தான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். 28 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஏஜில் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டினா 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓபிசிக்கும் 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன். அதேமாதிரி உமன் கேண்டிடேட், ஃபிசிக்கலி சேலஞ்சு அப்ளிகன்ஸ் இவங்களுக்கும் 5 இயர்ஸ் ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? சேலரி பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கு 25,000 ரூபாய் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ்லாம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஒன்லி சேலரி தான், அதாவது இந்த கன்சாலிடேட்டர் ப்ரொவைட் பண்ணுற சேலரி தான். இந்த போஸ்ட்டுக்கான வாக்கன் இன்டர்வியூ மே மாதம் 21ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ வாக்கன் இன்டர்வியூக்கான அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டீட்டெயில்டாக அதை படித்து பார்த்துக்கோங்க. ஸோ எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 10:30க்கு வாக்கன் இன்டர்வியூ நடக்கிற பிளேஸுக்கு நீங்கள் வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டர்வியூ மூலமாக தான் உங்களுக்கு ரெக்ரூட் பண்ணுறாங்க. இந்த போஸ்ட்டுக்கு ரிட்டன் டெஸ்ட்டு இல்லை. ஓகேங்களா? ஸோ இன்டர்வியூ மூலமாக தான் உங்களை ரெக்ரூட் பண்ணுறாங்க. முக்கியமாக இது எல்லாமே உங்களுக்கு டெம்பரரி பேசிஸில் தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. பர்மனன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடையாது. ஜாப் லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் தான் இதோட ஜாப் லொக்கேஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே 1 by 1 நீங்கள் படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கான வாக்கன் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் அசோசியேட் கேட்டகரியில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ ப்ராஜெக்ட் டைட்டில் இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த டைட்டிலில் டெம்பரரி பொசிஷன் ரெக்ரூட் பண்ணுறாங்க. உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா தனுவாஸ் சென்னையிலேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ப்ராஜெக்ட் அசோசியேட்டில் 1 வேக்கன்சிஸ். இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நீங்கள் மாஸ்டர் டிகிரியில் லைஃப் சயின்சஸோ அல்லது நேச்சுரலோ அல்லது அக்ரிகல்ச்சுரல் சயின்சஸோ அல்லது எம்பிஎஸ்சி அல்லது பேச்சுலர் டிகிரி பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் அல்லது டெக்னாலஜியில். ஓகேங்களா? பிஏ, பிடெக் இந்த மாதிரி முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள், அல்லது மெடிசன் படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் மாஸ்டர் டிகிரியில் லைஃப் சயின்ஸ் முடித்தாலும் எலிஜிபிள் தான். மாஸ்டர் டிகிரியில் நேச்சுரலோ அல்லது அக்ரிகல்ச்சுரல் சயின்ஸோ முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள். மாஸ்டர் டிகிரியில் வெட்னரி சயின்ஸ் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள், அல்லது பிஇபிடெக் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள், எம்பிபிஎஸ் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள். ஓகேங்களா? 35 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ இந்த போஸ்ட்டுக்கான சேலரி பர் மந்த்துக்கு 30,000 ரூபாய் கன்சாலிடேட்டாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. வாக்கன் இன்டர்வியூ பார்த்திங்கன்னா மே மாதம் 21ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு அவங்க சொல்லியிருக்க இந்த வென்யூவில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், இன்டர்வியூ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நோ அப்ஜெக்ஷன் லெட்டர் எடுத்துகிட்டு நீங்கள் வாக்கன் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா இங்கே மெயில் ஐடி, அதே மாதிரி ஃபோன் நம்பரு, வெப்சைட் அட்ரஸ்ஸு, அதே மாதிரி அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது கான்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களோட டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தனுவாஸ்லேருந்து உங்களுக்கு நிறைய வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட், ப்ராஜெக்ட் அசோசியேட் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாக்கன் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் நாமக்கல் தனுவாஸில் வந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது. அதுக்கு மே 21ஆம் தேதி வாக்கன் இன்டர்வியூ சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட் இருக்குது. மே மாதம் 14ஆம் தேதி வாக்கன் இன்டர்வியூ இருக்கும். அதேமாதிரி 2 ஃபீல்டு அசிஸ்டன்ட் போஸ்ட் இருக்குது. இதுக்குமே பார்த்தீங்கன்னா மே 18ஆம் தேதி உங்களுக்கு வாக்கன் இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிவிட்டு இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க அந்த இன்டர்வியூ நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க, விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.